என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. என்ன சீதாக்கா இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? தூக்கம் வரலையா? இல்ல சாமு ஷாலுவும் இங்க வந்தாங்களா? அதே ஏதாவது பிரச்சனையான்னு பார்க்க வந்தேன். ஐயோ பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லக்கா. ரெண்டு பேத்துக்கு என்னாச்சு? அவ உட்கார்ந்துட்டே தூங்குறே, அவ மடியில படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கா. அதுவா, அவளுக்கு தூக்கம் வரலையா? அண்ணன் மடியில படுத்தாதான் தூக்கம் வருமா, அதனால படுத்து தூங்கவும் சாமு அப்படியே தூங்கிட்டாரு. தங்கச்சியே எழுப்ப கூடாதான் கீழே படுக்க வைக்கிறதுக்கு. அப்படியே பரவாயில்ல, நான் அப்படியே தூங்கிக்கிறேன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப நீங்களும் தூங்க வேண்டியதானே? எதுக்கு முழிச்சிட்டு இருக்கீங்க? எங்க சீதாக்கா தூக்கம் வரலையே எங்களுக்கு. எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு அவங்க நிம்மதியா தூங்குறாங்க, அது பத்தாதா? சரி அக்கா வாங்க நம்ம வெளியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இல்லடா நீங்க பாருங்க நான் வரேன். ஐயோ இருங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போலாம். உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா போலாம். தூக்கம்லாம் வரலடா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான். அப்புறம் என்னக்கா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம், அதுக்கப்புறம் போய் ஒர்க் பார்த்துப்பீங்களா? ஆமாக்கா, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், உட்காருங்களேன். என்கிட்டயா? என்கிட்ட என்னடா பேச வேண்டியது இருக்கு? கூட பிறந்த அக்கா கிட்ட பேசுறதுக்கு கூட நான் டைம் கேட்கணுமா? உட்காருக்கா. இல்லடா நீ சொல்லுடா, பரவாயில்ல என்ன இருக்கிறேன். எவ்வளவு நேரம் நிப்ப? இல்லடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை வேற போய் பார்க்கணுமா. நீ என்ன பேசணுமோ பேசு. அது ஒண்ணும் இல்லக்கா, எல்லாம் ஷாலுவை பத்தி தான். என்ன பத்தியா? என்ன பத்தி அக்கா கிட்ட என்ன பேச போறா? ஏதோ பேசுறதுக்கு இருக்கனால தான் பேசுறேன்னு சொல்றான். சரி பேசட்டும். ஒன்னு அக்காவோட வாழ்க்கையை பத்தி பேசுவா, இல்லடா வேற ஏதாவது பத்தி பேசுவான். சரி விட, அவன் பேசிட்டு அதை கேட்டுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருப்போம். அது வேற ஒண்ணும் இல்லக்கா, இந்த ஷாலு இருக்கால. ஆமாண்டா, அவளுக்கு என்ன? அவளை பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ ஏதாவது தப்பு பண்ணலாம்? அவ தப்பெல்லாம் எதுவும் பண்ணலக்கா. அப்புறம் என்னடா அவளை பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு என்னடா இருக்கு? என்ன கொஞ்சம் பேச விட்டாதான்க்கா நான் பேசுவேன், அதனால தயவு செஞ்சு என்ன பேச விடுக்கா. என்ன விஜய் சம்பந்தமே இல்லாம கால் பண்றாரு? இது அஞ்சலி போன் ஆச்சே, கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கலான்னு எடுத்தேன். அதுவும் இந்நேரத்துக்கு எதுக்கு விஜய் கால் பண்ணணும்? இப்ப நான் எடுக்கணுமா இல்ல போனை தூக்கி போடணுமா? ஏதாவது முக்கியமான வேலை இருக்குமோ? ஏய் சூர்யா, சலோ நான் பேசி முடிச்சிடல, அதுக்கப்புறம் நீ பேசு. நம்ம என்ன சொல்ல வரேன்னு காதை கொடுத்து கேட்க மாட்டான். சரி அட்டென்ட் பண்ணுவ, ப்ராப்ளம் இல்ல. ஹலோ அஞ்சலி. அஞ்சலி ஹலோ. ஹலோ. அது ஒன்னும் இல்ல சீதாக்கா, சீதா அங்க இருக்காள் அஞ்சலி கூட. கால் அட்டென்ட் பண்ணிட்டு ஏன் பேசல? அட்டென்ட் பண்ணதே அவளுக்கு தெரியலையோ? திரும்பி கட் பண்ணி கூட் போடலாமோ? நம்ம ஷாலுக்கு சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்துட்டாங்கல்லக்கா, அவ பிறந்த உடனே இறந்துட்டாங்கல்லக்கா. இப்ப எதுக்கு நீ பழசெல்லாம் பேசி அவ மனசை காயப்படுத்திட்டு இருக்க? இப்ப உனக்கு என்னதான் வேணும்? ஏண்டா வேற வேலை இல்லைன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஷாலு இங்கதான் உட்காந்துட்டு இருக்கா சூர்யா. அவ முன்னாடி பேசுறது ரொம்ப தப்பு சூர்யா. நீ அவ ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், நான் இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. அவ மனசு எவ்வளவு ஃபீல் பண்ணுன்னு யோசிக்கிறியாடா? ஐயோ நான் முழுசா சொல்ல வரத கேளுக்கா. என்ன சூர்யா சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஹலோ அஞ்சலி. அஞ்சலி. ஹலோ, நான் அஞ்சலி கிடையாது, ஷாலு. ஷலோ நீ எதுக்கு அஞ்சலி போன் வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல, அவ தூங்கிட்டு இருக்கா, நான் தான் கால் அட்டென்ட் பண்ண, அதனாலதான். சரி ஓகே, அவ தூங்கிட்டு இருக்காள், அப்புறம் நான் அப்புறமா கால் பண்றேன். ஐயோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இங்க பேசுறத கொஞ்சம் கேளுங்க. நான் கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? உங்க பிரச்சனையை தான் சூர்யா சால்வ் பண்ண ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். உங்க வைஃப் தானே, வெயிட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு உண்மை தெரியுமா? அஞ்சலி சொன்னாலா? அஞ்சலிக்கு முன்னாடியே தெரியும். நீங்க அஞ்சலி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு தெரியும். பட் நீங்க சொல்லிட்டீங்களா அஞ்சலி கிட்ட? சொன்னனே. சொல்லிட்டீங்களா? எங்களுக்கு முன்னாடியே தெரியுங்க. சும்மாவ நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. சரி ஓகே, பேசுறத மட்டும் கேளுங்க, எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு எப்படி உண்மை தெரியும்? ஒரு நாள் நேர்ல பார்த்தா கண்டிப்பா சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு காதை கொடுத்து கேளுங்க. ஐயோ சூர்யா சீதாவை பத்தி பேசல, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. எனக்கு மட்டும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அவன் பேசுறது என்ன பத்தி இல்ல, சீதாக்காவை பத்தி தான். எனக்கே என் ஃப்ரெண்ட் சூர்யாவை தெரியும், நீங்க காதை கொடுத்து மட்டும் கேளுங்க. ஐயோ நீங்க என்ன லூசா? ஷாலும் தெளிவா சொல்லி தானே பேசுறாரு. இல்ல விஜய், உங்களை விட எனக்கு சூர்யாவை நல்லாவே தெரியும். தெரியும், பட் இருந்தாலும் சூர்யா உங்களை பத்தி தானே பேசுறாரு. கொண்டு புரிஞ்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் யார பத்தி அவன் பேசுறான்னு உங்களுக்கே தெரியும். ஒட்டு கேக்குறது தப்பு இல்லையா? பேசுற நானே ஒட்டு கேளுங்கன்னு சொல்றேன், அப்புறம் என்னங்க? இதெல்லாம் தப்பு இல்ல. இல்ல சூர்யா உங்களை பத்தி திடீர்னு பேசிட்டாருனா அத நான் எங்க கேட்கணும்? அடைய சூர்யாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்ங்க. இங்க அஞ்சலியா இருந்திருந்தாலும் இததான் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்ல, உங்க வைஃபோட தம்பி வேற. அதனால கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்க. அவன் ஏதோ பிளான் போட்டு தான் பேசிட்டு இருக்கான், என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஏதோ உங்க லைஃப பத்தி தான் அவன் பேச போறான், அதனால காது கொடுத்து கேளுங்க. மத்தபடி அது இதுன்னா பேசாதீங்க, அமைதியா காதை கொடுத்து மட்டும் கேளுங்க. இடையிலே போன் எல்லாம் கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் கையிலே புடிச்சிட்டு இருக்கேன், போன் அட்டென்ட்ல இருக்கா இல்லையா நான் பார்க்க மாட்டேன்.
இல்ல நான் கட் பண்ணிட்டு போல. ஏதாவது உங்களுக்குள்ள பர்சனல் இருந்தா நான் கட் பண்ணிடுவேன். பர்சனல்லா எதுவுமே இல்ல, அதெல்லாம் வரவும் வராது. அதனால நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. இல்ல எனக்கு தெரியாத ஏதாவது உண்மை சூர்யா சொல்லிட்டா. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல விஜய். நான் தான் கால் அட்டென்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நானே பாத்துக்கிறேன். அது எப்படி உங்களால மட்டும் என்ன இப்படி நம்ப முடியுது? எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இன்னொன்னு, நீங்க அஞ்சலியோட ஃப்ரெண்ட். அவளும் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அஞ்சலி ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க நல்லவங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தான் தேர்ந்தெடுப்பா. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வைஃப் தானே, நாங்க பேசிட்டு இருக்கும் போது நீங்களும் கேட்கணும்ல, உங்க வைஃபை பத்தி பேசும்போது கேட்கணும்ல, அதனால காது கொடுத்து கேளுங்க. சரி ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் சீதா கிட்ட சொல்ல வேணாம். அப்படியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க சேர்றதுக்கு நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் செய்யணும்ல, அதுக்காக தான் இந்த ஹெல்ப். இந்த ஹெல்ப்பை நீங்க ஏத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் எங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு. உங்களுக்காக இல்ல, அக்காக்காக. சரி ஓகேங்க, யாருக்காகயாவது சேர்த்து வைக்கிறீங்களா அது போதும். காது கொடுத்து கேளுங்க. இல்லக்கா அதெல்லாம் எனக்கு புரியுதுதான். இருந்தாலும் நீ யோசிச்சு பாத்தியாக்கா, ஷாலு ஒரு அன்லக்கி தானக்கா. இப்ப ஏன்னா நீ இப்படியா சொல்லிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, பிறக்கும் போதே அவங்க அம்மாவை இழந்துட்டா. அப்ப அது பேர் என்னக்கா? அவ தானே அவங்க அம்மாவை தூக்கி சாப்பிட்டா, அதுதானே அர்த்தம். அப்படிதானே எல்லாரும் பேசுவாங்க. ஷாலு இருக்கீங்களா? சூர்யா அப்படி கேட்டு அழுந்துட்டு இருக்கீங்களா? வீடியோ கால் வேணா பண்ணி பாத்துக்கோங்க, நான் சிரிச்சிட்டு தான் இருக்கேன். எங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க. நீங்க என்னன்னா இப்படி இருக்கீங்க? உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு, வெளியில உள்ளவங்க யாரு பேசினாலும் என் மனசு கஷ்டப்பட போறது கிடையாது. ஏன்னா அதை நான் பண்ணாததுக்கு நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? சோ நீங்க வருத்தப்படாதீங்க. இல்ல கூட இருக்க ஃப்ரெண்டே சொல்லிட்டான். அது அவன் மனசார சொல்லியிருந்தாதான் எனக்கு வருத்தம். அவன் மனசார சொல்லவே மாட்டான் என்னைக்கும். சூர்யா தேவையில்லாம பேசிட்டு இருந்தா உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. சாம் மட்டும் இருந்துச்சுன்னா உனக்கும் சேர்த்து 2 அடி விழுகும், அமைதியா இருந்துரு. அவங்க புருஷன் முன்னாடி பேசுறது ரொம்ப தப்புடா. காதை கொடுத்து சாம் கேட்டானா அவ்வளவுதான். என்ன பேசிட்டு இருக்க? ஷாலு வேற உட்கார்ந்துட்டு இருக்கா, ஷாலு முன்னாடியே பேசிட்டு இருக்க. அவ அழுந்தா நீ என்ன பண்ணுவ? ஷாலு அவன் கொஞ்சம் மண்டை கலண்டி போய் நிக்கிறான்னு நினைக்கிறேன், அதனால இப்படிதான் பண்ணுவான். இல்லக்கா, எனக்கு என்னமோ அதான் உண்மைன்னு தோணுதுக்கா. ஷாலு என்ன அழுகுறீங்க? அட கொஞ்சம் அமைதியா இருங்க. ஷாலு அவன் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் பேசுவான். நீ எதை ஃபீலும் பண்ணாத. முன்னாடிலாம் உன் அம்மா ஒன்னும் சாகல. அது எப்படிக்கா நீங்க சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து வெடி உடுகோ எல்லாம் அதுதானக்கா சொல்லிருக்காங்க. கூட இருந்த வரைக்கும் நீங்களே பாத்திருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் தானக்கா. அப்ப நம்ம ஷாலு அதிர்ஷ்டம் இல்லாதவ தானக்கா? பிறக்கும் போதே அவங்க அம்மாவை கொன்னுட்டால. சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருக்கேன், அது உண்மை இல்லைன்னு. எல்லாரும் அதற்கா பேசினாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ போய் சப்போர்ட் பண்ணுவல. சப்போர்ட் பண்ணிருக்கல, இப்ப எதுக்கு நீ அப்படி பேசிட்டு இருக்க? என்ன ஷாலுவை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கியா சூர்யா? நீயே யோசிச்சு பாரு, வெளியில எத்தனை பேர் சொல்லிருக்காங்க. வெளியில சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வாழ முடியாது சூர்யா. எப்படிக்கா வெளியில சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வாழ முடியாது? அதுதானக்கா உண்மை. ஆமாண்டா, அதுதான் உண்மை. வெளியில இருக்கவங்க 1008 பேச்சு பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு வாழ்ந்தோம்னா வாழ முடியாது சூர்யா. இப்ப நீ உன் ஃப்ரெண்டே கஷ்டப்படுத்திட்டு இருக்க சூர்யா. வெளியில இருக்கவங்களை விட இப்ப நீ தாண்டா கெட்டவனா மாறிட்டு இருக்க. அக்கா உனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குதாவா? அதிர்ஷ்ட கெட்டவக்கா. அதான் உனக்கு நல்லாவே சின்ன வயசுல இருந்து தெரியுமேக்கா. இப்ப நம்ம அவ கூட இருந்தா நம்மளும் இறந்து போயிருவோம்லக்கா. என்ன சூர்யா பேசிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து கூட தான் இருக்கா. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சாடா? ஆமாக்கா நடந்திருக்கு. உனக்கு ஞாபகம் இல்ல? அவனால மட்டும்தான் 1 இயர் என் அஞ்சலிய கூட நான் பார்க்காம இருந்திருக்கேன். அவளோட ராசி சரியில்லாதனாலதான் நான் 1 இயர் என் அஞ்சலியை பிரிஞ்சிருந்திருக்கேன். ஷாலு நீ கிளம்பு ஷாலு. ஆமா சூர்யா, நீ சொன்ன மாதிரி அதான் சூர்யா உண்மை. எப்படிங்க சிரிச்சுக்கிட்டே அப்படியே அழுகிற மாதிரி பேசுறீங்க? ஏன்னா சீதாக்கா பின்னாடி திரும்பல. அவ அதிர்ஷ்ட கேட்டவக்கா. இனிமே அவ கூட இருந்தோன்னு வையே, நம்மள பிரிஞ்சிருவோமோன்னு எனக்கு தோணுதுக்கா. அவனாலதான் எனக்கு என்னமோ நீயும் சின்ன வயசுல தொலைஞ்சு போயிருப்பியோன்னு தோணுதுக்கா. சூர்யா, இப்ப நான் அடிக்காம பேசிட்டு இருக்கேன்னு ரொம்ப பேசிட்டு இருக்காத. அடிச்சாலும் அடிச்சிருவேன் சூர்யா. தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் சூர்யா. அவ ஃப்ரெண்டு தானடா நீ. லூசாடா நீ. நீ என்னமோ ஓவரா பேசிட்டு இருக்க. அவன் உன் ஃப்ரெண்டு சூர்யா, புரிஞ்சுக்கோ. எனக்கு ஃப்ரெண்டை விட என் உயிர் தான்க்கா முக்கியம். 1 இயர் அவனால என் சாவ கூட கிட்டத்தால போய் பாத்துட்டு வந்தேன்க்கா. அவ ராசி சரியில்லாதனாலதான் இதெல்லாம் பாத்தணும்னு எனக்கு தோணுதுக்கா. சப்போஸ் என் உயிர் போயிருந்தா அவ தானே காரணம். இதுல நீ வேற பிரிஞ்சு போன, இதுக்கும் காரணம் அவ தானே. அவங்க அம்மாவும் இல்லாம ஆக்கிட்டா, அதுக்கப்புறம் என்னையும் இல்லாம ஆக்கணும்னு நினைச்சா. இப்போ சாமுக்கும் ஏதாவது ஆயிருமோ, இல்ல அஞ்சலிக்கு இவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. இனிமே ஷாலு கூட யாரும் பழக கூடாதுன்னு தோணுதுக்கா. அதுவும் முக்கியமா சாம்கா. சாம விட்டு விலகி இருந்தா நல்லதோன்னு தோணுதுக்கா எனக்கு. ஏன்னா போற வரவங்க கூட இப்ப கூட அததான்க்கா பேசிட்டு இருக்காங்க. சோ எனக்கு என்னமோ சாம விட்டு விலகி இருக்கிறது நல்லதோன்னு தோணுதுக்கா. நீ சொன்னா அவ கேட்டுப்பா. ஏன்னா உனக்கு தான் நல்லாவே தெரியுமேக்கா. இல்ல எனக்கு புரியல சூர்யா, என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க? வெளியில அத்தனை பேர் அத்தனைதான் பேசுவாங்க. ஏன்னா அதுக்காக தான் வாழ்றியா? இல்ல அவ அதுக்காக தான் வாழ்றாளா? உன் உயிர் போகுதுன்னா அது உன்னால மட்டும்தான் இருக்கும். இல்லனா அந்த வருண் பண்ணதுக்கு அதுக்கும் ஷாலுக்கும் என்ன சம்பந்தம் நீ பேசிட்டு இருக்க? சாம் ஷாலு கூட வாழ்றானா, அவ சந்தோஷமா வாழுவா. விட்டு விலகிட்டா சாம் எப்படி சந்தோஷமா வாழ்வான்னு நினைக்கிற நீ? அவளே அதை பத்தி எதுவும் யோசிக்கல. ஃப்ரெண்டா இருந்து நீ சொல்லிதான் அவன் மனசு கஷ்டப்படும்டா. நல்லா புரிஞ்சுக்கோ. அவளை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? போயிரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன, அவ உன் கூட இருந்து உன் உயிர் காப்பத்தை நீ நினைச்சிட்டு இருக்க. தயவு செஞ்சு கிளம்பிடுறா. ஆனா ஷாலு தானக்கா பிரிஞ்சு போகணும், நம்ம ஏன் பிரிஞ்சு போகணும்?
இங்க ராசி கிட்டவ அவதானக்கா. உனக்கு ஷாலுனால ஏதாவது ஒன்று ஆயிருமோ நினைச்சனா நீ விலகி போயிரு. அவனால இந்த குடும்பத்தொட்டு விலக முடியாதுடா. சாம் அவ இல்லாமல எப்படா வாழுவான்? தேவையில்லாம உன்னோட தாட்டை யார் மேலேயோ திணிக்காத. அவங்க உயிர் போகுதுன்னா என்னைக்காவது ஒரு நாள் போகணும்னு சொல்லி கடவுள் வச்சிருப்பாரு. அதை விட்டுட்டு நீ என்ன இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன திமிரு சூர்யா? அப்போக்கா நமக்கு கூடயே இருக்க ஒரு உயிர் போகுதுன்னா நம்ம காரணம் இல்லையாக்கா? நம்ம ராசி சரியில்லைன்னு அப்படியெல்லாம் காரணம் இல்லையாக்கா? ஐத்தியமாடா நீ. அப்படியெல்லாம் எப்படா காரணமாகும்? அப்படியெல்லாம் எந்த காரணமும் கிடையாது. முதல்ல சாம் ஷாலு கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பா. ஷாலுவும் சந்தோஷமா இருப்பா, சாமும் அப்பதான் சந்தோஷமா இருப்பான். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவ பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா சாம் சந்தோஷமாவே இருக்க மாட்டான்டா. அப்பயே ஷாலு நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா வருத்தப்பட்டுட்டு இருந்தா. அவளோட ராசி சரியில்லைன்னு அவ நினைச்சிட்டு இருந்திருக்காளே. அதுதானே சூர்யா உண்மை. என்ன ஷாலு பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாது. உன்னால உன் உயிர் போச்சுன்னு நீ பாத்தியா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இல்லக்கா எல்லாரும் அப்படிதான்க்கா பேசிட்டாங்க. என் ராசினாலதான் என் ஃப்ரெண்டை நான் கொலை பண்ண போயிட்டனோ கொன்னுட்டனோ அப்படின்னு பேசிட்டாங்கக்கா. முதல்ல அம்மாவை கொன்னன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானேக்கா. எத்தனை பேர் எத்தனை விதமா பேசிருக்காங்க தெரியுமா? சூர்யா கிட்ட கேளுங்களேன். ஆமாக்கா, நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. அப்ப அதெல்லாம் உண்மைதானே? உயிர் போகுதுன்னா நீ தான் பாதுகாப்பு பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஷாலுவோட ராசினாலதான் நீ சாவற அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சூர்யா. உனக்கு அவ கூட இருக்க பிடிக்கலனா விட்டுரு. உயிரை எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? வருண் தானே. வருண் கிட்ட போய் பேசு. அதை விட்டுட்டு ஷாலு ராசி கிட்டவ அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தேன்னு வையன், உனக்கு அவ்வளவுதான். சாம விட்டு போகணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன்னு வையன், உன் வாயை உடச்சு கையில கொடுத்தாலும் கடுத்துருவேண்டா. எதுவா இருந்தாலும் பார்த்து பேசு. அப்ப அடுத்தவங்களா பேசுறது நம்ம காதுல எடுத்துக்க கூடாதாக்கா? அதெல்லாம் காதல எடுத்துக்கிட்டோன்னு வையன் வாழ முடியாது. சாம் இல்லாமலாம் ஷாலு கிடையவே கிடையாது. சாமுக்கு ஷாலு இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பான். ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அவர் ராசி சரியில்லக்கா சுத்தமா. சப்போஸ் அவனால சாமுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு அவன் நினைச்சிட்டானா? வரத்துக்கு முன்னாடி நீ எப்படி சொல்லலாம்? வரதுக்கு முன்னாடியே ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தானே. ஷாலு திடீர்னு சத்தியம் வாங்கிட்டு சாம் கிட்ட சத்தியம் வாங்கிட்டு நீ வேற கல்யாணம் பண்ணியே ஆகணும்டானா என்னக்கா பண்ணுவ? சப்போஸ் ஷாலு சாம் கிட்ட சத்தியம் வாங்கிட்டு நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் சாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா கண்டிப்பா சாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் தானே. பைத்தியமணி, அதை எப்படி சாம்னால முடியும்? அக்கா தான் சத்தியம் வாங்கிட்டாள். என்ன தேடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாள். அப்ப சாம் பண்ணி தானே ஆகணும். பண்ணிப்பான்ல. எப்படா சாம்னால மறக்க முடியும்னு நினைக்கிற? அதான் ஷாலு மறக்க போறாளே, அவனும் மறந்து தானே ஆகணும். ஒன்னு புரிஞ்சுக்கோ, சாம் ஷாலு இல்லாமலாம் இருக்க முடியாது. இப்ப ரீசெண்டா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்டா. இத்தனையும் நடந்து திரும்பி கல்யாணம் பண்ணிப்பா நீ யோசிக்கிறியா? கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருப்பானே தவிர கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான். அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் ராசி தான் நமக்கு முக்கியம். அவ ராசினால சாம் செத்து போறேன்னு சொன்னா என்னக்கா பண்ண முடியும்? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது சூர்யா. அமைதியாரு. அடுத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீயும் அதை பத்தி பேசிட்டு இருக்காத. ஷாலு முன்னாடி ஏதாவது சொன்னாலும் சொல்லிடுவேன். சாம்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அப்போ விஜய்னால மட்டும் அடுத்த கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நினைச்சியா? இல்ல விஜய் உங்களோட நினைப்புல இல்லாம இருப்பாருன்னு நினைச்சியா? இல்ல அந்த குழந்தை போனதுக்கு நீதான் காரணம்னு அடுத்தவங்க சொன்னாங்கன்னு கேட்டுட்டு பிரிஞ்சிருக்கியா? இல்ல உன்னோட ராசி சரியில்லையா? சொல்லுக்கா, வாயத்தோட. ஏங்கா ஷாலுக்கு இவ்வளவு தூரம் பேசினியேக்கா? உனக்கு ஏன் கோவம் வந்துச்சு ஷாலு சொல்லும் போது? முதல்ல இவளை இப்படி கொண்டு வந்தது காரணமே நீதான். இப்போ சொல்றேன், இப்போ பல பேர் ஏன் முன்னாடி ஷாலு முன்னாடி பேசியிருக்காங்க. அதெல்லாம் காதுல கூட வாங்கினது கிடையாது. அவ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அவ இன்னமும் இது பண்ணிட்டு இருக்கா. ஆனா சொன்னவங்களே அந்த மாதிரிதான் இருக்காங்கும் போது என்னக்கா பண்ண முடியும்? நீ அழுகணும் அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லல. உண்மையே சொன்ன அவ்வளவுதான்க்கா. உன்னோட குழந்தை இறந்து போச்சுன்னா அதுக்கு நீ காரணம் கிடையாது. அதை அடுத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீ ஏத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அது இல்லாம குழந்தை பிறந்து இறந்து போகல, அபார்ஷன் ஆயிடுச்சு. 10 நாள்ல உனக்கு தெரிஞ்ச அபார்ஷன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு நீ பொறுப்பு கிடையாதுக்கா. அந்த குழந்தை இல்லைன்னா அதை விட பெருசா உனக்கு பரிசு கிடைச்சிருக்கும்க்கா. நீ மிஸ் பண்ணிட்ட. விஜய் மட்டும் அவங்க வேற கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நீ நினைச்சியா? சாம்னால ஷாலுவை விட்டுட்டு யாருனாலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நீ நினைச்ச. சாமோட மனசை நீ புரிஞ்சுக்கிட்ட. பட் விஜயோட மனசை நீ ஏங்கா புரிஞ்சுக்கல? ஏன் உனக்குன்னு வந்து அதெல்லாம் கேட்டாகணும், உனக்குன்னு வந்தா ராசி கெட்டவன் நினைச்சுக்கிட்டியாக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ ராசி கெட்டவனா ஷாலுவோ ராசி கெட்டவன் நீ புரிஞ்சுக்கோ. நீ தானே சொன்ன சின்ன வயசுல நீ எல்லாம் அப்படி கிடையாது, நீ நல்லவ அப்படி இப்படின்லாம் சொன்னல, நீ ராசி கெட்டவளா கிடையாது இப்படின்லாம் சொன்னல, அதை வாபஸ் வாங்கிக்கோ. ஏன் அப்படி சொன்ன? இப்போ உன்னோட லைஃப்னு நீ மாத்திக்கிறல. ஷாலுவை இப்ப பிரிஞ்சு போகணும்னு அவன் நினைச்சானா என்ன பண்ணுவ? பிரிஞ்சு போக விட்டுருவியா? எப்படி சாம் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? விஜய் மட்டும் வேற கல்யாணம் பண்ணிப்பாங்க நீ நினைச்சிட்ட? எப்படிக்கா உன்னால இப்படி நினைக்க முடிஞ்சிச்சு? ஒரு உயிர் போறதுக்கு காரணம் நம்ம கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல ஷாலுக்கு சொல்லி புரிய வச்ச நீ ஏன் இப்ப மாறினன்னு தான் நான் கேக்குறேன். ஷாலு என்னாச்சு? ஷாலு 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 சொல்லுக்கா, பதில் பேசுக்கா. எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சாகணும். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்க்கா. எனக்கு தெரியல யார வச்சு பேசணும்னு. அதான் நீ சின்ன வயசுல தேத்தி விட்டு அவளையே வச்சு பேசணும்னு நான் நினைச்சேன். பல இடத்துல ஷாலு உடையும் போது நீ நின்று அவளுக்கு புரிய வச்ச. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பேசும்போது நீ போய் அவங்க கிட்ட கோவமா பேசின. யாருக்காக? ஷாலுக்காக. அவ மனசு கஷ்டப்படக்கூடாது, அதெல்லாம் உண்மை இல்ல, நீ தான் எங்களுக்கு புரியவே வச்ச.
ஆனா இப்ப பாரு நீயே உடஞ்சு போய் நிக்கிற. நான் உன்னை அழுக வைக்கணும்லாம் நான் இதெல்லாம் பேசல. எப்படியாவது உனக்கு புரிய வச்சிட கூடாதான் தான் நான் இதெல்லாம் பேசுறேன். எனக்கு தெரியல இது உனக்கு புரியுமா புரியலையா. ஆமா சீதாக்கா, என்கிட்ட சொன்ன நீங்க உங்க இழுக்கு ஏங்க புரியல? அப்ப கூட அந்த கல்யாணத்துல அவ்ளோ பேசினாங்க, என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். நான் நீங்க சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா, அடுத்தவங்க பேசுறதுல காதுல வாங்கிக்க கூடாதுன்னு. அதை மட்டும் தான் நான் நினைச்சேன். அப்ப எங்க சீதாக்கா சின்ன வயசுல எப்படி இருந்தாங்களோ இப்ப அப்படி கிடையாதா? எங்களை விட்டு சின்ன வயசுல போயிட்டாங்கனால மாறிட்டாங்களா? எனக்கு புரியல. எப்போதும் சீதாக்கா போல்டா இருந்துதான் நான் பாத்திருக்கேன். ஆனா அடுத்தவங்க 1000 சொல்றாங்கன்னு சொல்லி நீ கேட்டுட்டு பண்ணது ரொம்ப தப்புக்கா. ஒரு உயிர் போறதுக்கு காரணம் கண்டிப்பா நம்ம எப்போதும் இருக்க மாட்டோம். நீங்க தானே அப்படி என்கிட்ட சொன்னீங்க. நீங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? ப்ளீஸ், உங்க அழுக வைக்கணும்னா சூர்யால கண்டிப்பா பேசி இருக்க மாட்டேன். இப்ப ஏமா உயிரோட இருக்கும்போது நான் இறந்துட்டா என் அம்மா தான் உயிரை எடுத்துட்டாங்க அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. அதுதான் உண்மையா சீதாக்கா? அப்ப இப்ப நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே சீதாக்கா? அப்ப என் அம்மாவை நான் தானே சாகடிச்சிருக்கேன். சொல்லுங்க சீதாக்கா, அதுதானே உண்மை. இப்ப நான் சாம விட்டு விலகி தானே இருக்கணும், சூர்யா உங்களால விட்டு விலகி தானே இருக்கணும். எனக்கு சொன்னவங்களே அதுதான் உண்மைன்னு வாழும் போது நான் என்னக்கா பண்றது? அப்ப இதெல்லாம் என் லைஃப்லயும் உண்மை தானக்கா? சீதா சீதா. விஜய் என்ன விஜய் சவுண்ட் கேக்குது? இல்லடா, விஜய் அஞ்சலி போனுக்கு கால் பண்ணியிருந்தாரு, அதான் கால் அட்டென்ட் பண்ணி பேச சொல்லிட்டு இருந்தேன். அப்ப எதுவும் இல்லடா. தப்பெல்லாம் எதுவும் இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சார் என்ன தப்பு பண்ணீங்க? இல்ல என் அக்கா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட இதை நான் தப்பா பேசுறேன்ல. அவங்க எனக்கும் அக்கா தான்டா. ஏன் நீ பேசுறதுல நான் கலந்துக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு நீ நினைக்கிற? என் அக்கா சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன பாட்டை நான் அவங்களுக்கு புரிய வச்சிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குடா. இல்ல உன்னை பத்தி தப்பா பேசிட்டேன். மனசார நீ சொல்லியிருந்தா நான் தப்புன்னு நானே ஏத்திருப்பேன். பட் நீ மனசாரெல்லாம் சொல்லல. இப்போ சொல்ற நீ பேசுனதுல எனக்கு தப்பே இல்லடா. என் அக்காவுக்கு புரிய வச்சேன், என் அக்காவுக்கு எனக்கு புரிய வச்சாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன விஷயம் நான் பண்ண மாட்டேன். நான் தப்பு இல்லடா. நீ இப்படி பேசுறதுதானே எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல இந்த ஃப்ரெண்ட் பேசி இருக்க கூடாது. இந்த ஃப்ரெண்ட் தப்பா பேசியிருந்தா நானே ஒத்துருப்பேன். இந்த ஃப்ரெண்ட் தப்பா எதுவும் பேசல. என் ஃப்ரெண்ட் என்னைக்குமே என்ன தப்பா பேச மாட்டான். ஏன்னா என் ஃப்ரெண்ட பத்தி நல்லாவே தெரியும். இப்படியே விஜய் வந்திருக்காருல, பாத்துக்கலாம். இப்போ சொல்றேன், என் ஃப்ரெண்ட் மனசாரெல்லாம் பேசியிருக்க மாட்டான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வருத்தப்படாத, வா நம்ம போய் தூங்கலாம். அவங்க பேசிட்டு வருவாங்க. எப்படியோ பேசி கொஞ்சம் புரிய வச்சிருக்கோம்ல, பாத்துக்கலாவா? சேருவாங்க நம்புறேனா, சேர்ந்துருவாங்க. அதெல்லாம் சேர்ந்துருவாங்க, வா போலாம். கொஞ்சம் டைம் கொடு சீதாக்காவுக்கு, இதுக்கு மேல கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட். ஆனா இந்த ஃப்ரெண்டுக்கு இந்த ஃப்ரெண்ட் பேசினதுல தப்பு இல்லல்ல, அர்த்தமும் இல்லல்ல. அதெல்லாம் வருத்தம் இல்ல ஃப்ரெண்ட். ஆனா இன்னொன்னு, ஏன் மனசு ஏதாவது வலிக்குது? இல்லடா, நாளைக்கு நான் இன்டர்வியூ போகணும். நீ கூட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஃப்ரெண்ட் இல்லாமையா இந்த ஃப்ரெண்ட் வராமலையா வர? இல்லடா, உனக்கு காலேஜ் இருக்கும், நீ வரமாட்டேன்னு சொல்வ. வராம போயிடாத கடைசியில. அதெல்லாம் இந்த ஃப்ரெண்டுக்காக வந்துடல, கவலைப்படாது. இந்த ஃப்ரெண்ட் பாஸ் ஆயிருவேன் நம்ப, ஓகேவா? என்னவோ செஞ்சுக்கோ. அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் தைரியமானவ, கண்டிப்பா போய் கரெக்டா முடிச்சுட்டு வந்துடும். என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இல்லாத வேண்டுதலா பண்ணிடல விடு. தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன் நட்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் கற்றோம். மேலே மேலே உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன். தவறை உணர்ந்தேனே, நீ இன்றே நான் உதிர்கின்றேன். உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு.